ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சில படங்களில் ரிலீஸ் ஆகி முதல் 3 நாளில் 300 கோடி வசூல், அடுத்த 6வது நாளில் வந்து 250 கோடி வசூல், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 500 கோடி வசூல் ஹாலிவுட் படத்தில் தாண்டிடுச்சு. அவங்கெல்லாம் ஓவராக பில்டப் கொடுத்து ஆக்சுவலாக கடைசியில் வந்து அவங்க வந்து நட்டையில் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக வந்து ஒரு தரமான த்ரில்லர் படமாக வந்திருக்கிற படம் அதே கண்கள். இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. கேரளாவில் நான் இருந்தப்போ அந்த படம் பார்க்க முடியல, கேரளா ரிலீஸ் ஆகலை. இன்றைக்கி தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தை பார்த்தேன். ஆன்டி ஹீரோயின் தமிழ்நாட்டில் வந்து அந்த படம் ரொம்ப கம்மியான சப்ஜெக்ட் தான் வந்திருக்கு. ரஜினி வந்து இதில் 3 படம் முக்கியமாக பண்ணியிருக்காரு. மாப்பிள்ளை படத்தில் ஸ்ரீவித்யா மாமியாரோட மோகிற மாதிரி, அடுத்தது வந்து மன்னன் படத்தில் விஜயசாந்தியோட டஃப் ஃபைட் கொடுத்து கடைசி வரைக்கும் மோகிற மாதிரி, படையப்பா படத்தை ஈக்குவல் ஃபைட்டு ரம்யா கிருஷ்ணனோட. இந்த 3 படம் வில்லிக்கு முக்கியத்துவம் கொடுத்த படங்கள். இந்த 3லேயும் வந்து ரஜினி ஒவ்வொரு படத்துலையும் வந்து அந்த வில்லியை ஜெயிக்கும் போல ரசிகர்கள் வந்து கைதட்டல் வந்து தியேட்டரில் பட்டை கிளப்பும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திமிரு படத்தில் விஷால் செட்டியோட வில்லித்தனம் பண்ணியிருப்பார். அந்த படம் நல்லா ஹிட்டாச்சு. கடைசியாக பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்தில் கௌதம் வாசு மேனன் ஜோதியா வச்சு ஒரு வில்லித்தனமான சப்ஜெக்ட் கொடுத்துருக்காரு. இப்போ டோட்டலாக பார்க்க போனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 படம் இந்த மாதிரி வில்லி சப்ஜெக்டில் வந்திருக்கு. வில்லி சப்ஜெக்ட் ஏன் வந்து ரசிகர்களை வந்து கவருது அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு 25 வயசு ஆகிற வரைக்கும் அம்மா பேச்சை கேட்டு வளரான். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் பேச்சு கேட்டு வளரான். குழந்தை ஆனதுக்கப்புறம் பொண்ணோட பேச்சு கேட்டு வரான். அப்போ ஆரம்பத்துலேருந்து அவன் பெண் வெளியில் வந்து பெண்கள் சம உரிமையை கேட்குறாங்க, பெண்ணுடைய அப்படின்னு பேசினாலும் பெரும்பாலான சராசரி ஆண்களுடைய வாழ்க்கையில் பெண் ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது. பெண் சொல்கிறத அவன் கேட்குறான். அப்போது ஒரு பெண் வந்து வில்லியை சித்தரிக்கும் போது அவன் தானே ஜெயிக்கிற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். அதனால தான் வில்லி சப்ஜெக்ட்டு ஆண்களுடைய பெருத்த வரவேற்கப்படுது. ஓகே, இந்த படத்துடைய சப்ஜெக்ட் என்ன? நான் அவன் இல்லை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. கே பாலச்சந்திர டைரக்ஷனில் ஜெமினி கணேசன் பண்ணது. அந்த படத்தை ரீமேக் பண்ணி ஜீவன் நடிப்பில் 2 பார்ட் வந்துருச்சு. நான் அவன் இல்லை பார்ட் 1 பார்ட் 2 2 வந்துருச்சு. அதில் பொண்ணுங்களெல்லாம் வந்து ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணுறதா சொல்லி அல்லது கல்யாணம் பண்ணிக்கிறத சொல்லி ஏமாற்றி நகை பணமெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. அதுதான் கதை. அப்படியே கொஞ்சம் உல்ட்டா பண்ணி ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஆண்களை வரிசையாக ஏமாத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் படத்தோட நாட்டு. திரைக்கதையை பற்றி டீட்டெயிலாக பேசுனா படத்தோட சஸ்பென்ஸ் அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒரு மசாலா படம், அந்த மாதிரி படத்துக்கு வந்து கதையை டிஸ்கஸ் பண்ணலாம். இதுபோல் சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு வந்து கதையை பற்றியோ திரைக்கதையை பற்றியோ அதிகமாக டிஸ்கஸ் பண்ணோம்னா படம் பார்க்கறதுக்கான இன்ட்ரெஸ்ட் போயிடுறதுனால இந்த படத்தோடைய கதை திரைக்கதை இதுக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். திரைக்கதை வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. தேவையில்லாத காட்சிகளே கிடையாது. ஒரு நாவல் படிக்கிற மாதிரி திரைக்கதை நீட்டாக போகுது. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு. அடுத்தது ஓவர் ஆக்டிங் யாருமே கிடையாது. எல்லாம் நீட்டாக வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாரோ, கதைக்கு என்ன தேவையோ, திரைக்கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் பண்ணுறாங்க. காமெடி காட்சிகள் தேவையில்லாமல் பஞ்ச் கொடுக்குறது, வல்கரான காமெடிகள் எதுவுமே கிடையாது. படத்தோட கதைக்கு என்ன தேவையோ அது மாத்திரம்தான் சீன் பை சீன் போயிட்டே இருக்குது. ஒரு கணேஷ் வசந்த், நரேன் வைஜெயந்தி, பரத் சுசீலா இவங்கெல்லாம் வந்து துப்பறியும் நாவல்லாம் படிச்சிருப்போம். அந்த மாதிரி நாம் வந்து அந்த கேரக்டரோடைய பயணம் செஞ்சு துப்பறிகிறது, டிடெக்டிவ் அதெல்லாம் நாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படத்தில் நடிப்பு ஹீரோவாக கலையரசன் பண்ணியிருக்காரு. விழி ஒளிகள் வந்து ஆரம்பத்தில் வராரு, பின்ன பார்வை கிடைச்சது. அவரோட ஆக்டிங் வந்து திருப்திகரமாக இருக்குது. காமெடிக்கு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு சதீஷ் பண்ணியிருக்காரு, ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. ஜனனி ஐயர் ஹீரோயின். ஆரம்பத்தில் ஒரு சீன் வேணும்னா அவரை வில்லி மாதிரி காமிச்சு அப்படி கொண்டு போயிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு. வில்லி கேரக்டரு பிரமாதமாக பண்ணல அப்படின்னு சொல்லலாம், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் கொஞ்சம் டைரக்டர் வந்து அவரை அடக்கி வாசிக்கன்னு சொல்லியிருக்காரு. நல்லா இன்னும் நல்லா பவர்ஃபுல்லான ரோலாக கொடுத்து இன்னும் நல்லா வில்லித்தனம் பண்ணியிருந்தால் வெளிப்பட்டுருக்கோம். இது ஓகே தான், இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தா, ஒரு சீனில் ஹீரோ வந்து ஒரு போலீஸில் இருக்கிற ஏரியாவில் வந்து நான் மீடியாவில் வந்திருக்கேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறாரு. உடனே டக்குன்னு போலீஸ் வந்து அனுப்பிச்சிருது.
அது யாருமே அப்படி வேண்டாம், ஐடி கார்டு காமி அப்படின்னு சொல்லலாம். சும்மா யார் வேணாலும் வந்தோடனே ஒரு போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒரு வீட்டையோ ஒரு இடத்தையோ வந்து அவன் முன்ன பின்ன அறிவுலாம் வந்து உள்ள மீடியா சொல்லிட்டு உள்ளே போயிட முடியாது. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்ததான் ஹீரோ வந்து அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ மேரேஜ் நடக்குது. மேரேஜுக்காக சேர்த்து வச்சுருக்கிற நகைகள் தாலி உட்பட எடுத்துகிட்டு வேற ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த நகையெல்லாம் எடுத்து போகிறதா காமிக்கிறாங்க. அந்த டைலாகில் வந்து அந்த பொண்ணோட வீட்டில் பொண்ணோட அம்மா அப்பாலாம் கேட்குறாங்க மாப்பிள்ளைகிட்ட, எப்படி நீங்கள் வந்து நகையில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நகை எல்லாமே வந்து பெண்ணோட வீட்டில் தான் இருக்குது. நகை வந்து மாப்பிள்ளை போடுறது கிடையாது. பெண் வீட்டில் பொண்ணோட அம்மா அப்பா கஸ்டடி தான் நகை இருக்குது. மாப்பிள்ளை வீட்டில் வந்து நகை இருக்கிற மாதிரியுமே அவர் வந்து இவங்களுக்கு தெரியாமல் எடுத்து போயிடுற மாதிரி காமிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. பொண்ணு போட்டிருக்கோம், பொண்ணோட நாலேஜ் இல்லாமல் எடுத்து போக முடியாது. இவர் வந்து மணப்பெண் அறையில் போயோ அல்லது பெண்ணோட வீட்டில் போயோ நகை எடுத்த மாதிரியெல்லாம் காமிக்கல. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அவர் அப்படியே தெரியாமல் எடுத்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. எப்பவுமே எந்த கல்யாணத்துலேயும் வந்து மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணுக்கான நகை இருக்காது, பொண்ணு வீட்டில் தான் இருக்குது. அடுத்ததான் ஒரு சீனில், முக்கியமான சீனில் ஃபோன் வந்து வைப்ரேட்டிங்கில் வச்சுருக்காரு. அப்போ வந்து வில்லனோட இடத்துக்கு போகிறப்போ அந்த ஃபோன் வந்து கால் வருது, மெயின்னு ஒரு சவுண்டு வருது. உடனே டக்குன்னு எடுத்து அதை வந்து சைலண்டில் போடுறாரு. பொதுவாக இந்த மாதிரி திருடுத்தனமான வேலைக்கு போகிறது அல்லது ஒரு டிடெக்டிவ் வேலை பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு வேலை என்ன செய்வாங்கன்னா ஃபோனை வந்து சைலண்ட் மோடில் போடுவாங்க. வைப்ரேட்டிங் மோட்லேயோ அல்லது ஆன்லேயோ வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு கால் வருது நமக்கு தெரியும். நம்ம சாதாரணமாக ஒரு கான்ஃபரன்சிங் கால்லையோ ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்கில் உள்ளவங்க ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணுறான், செல்லை வந்து சைலண்ட் மோடில் போடுறான், வைப்ரேட்டிங் மோடில் போட மாட்டான். வைப்ரேட்டிங் மோடில் போட்டோம்னா அந்த கோயின்னு சவுண்டு வரும், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து ஸ்லிப் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஏ சென்டரில் வந்து ரொம்ப பிரமாதமாக வரவேற்பை பெற்று கொண்டு வருகிறது. பிசி சென்டரில் எந்த அளவுக்கு ரீச் ஆகுறது நீ போக போக தான் தெரியும். இந்த படம் ஒளிப்பதிவு, இசை எல்லாமே வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத பாடல் காட்சிகள், டப்பாங்குத்து பாட்டு, ஓப்பனிங் சாங்கு, ஹீரோ பில்டப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. திரைக்கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இயக்குனர் மிகவும் பாராட்டப்படுகிறார். 2017 வந்திருக்கின்ற இதுவரைக்கும் வந்த படமே 2 தான், பைரவா 1, கோடிட்டு இரங்கலின் தான். இது 3வது படம். இதுவரைக்கும் வந்த படங்களில் 3ல் இதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம். இனிமேல் நிறைய படம் வந்தாலுமே 2017 முக்கியமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக இந்த படம் நிலைத்திருக்கும். வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு விகடன் மார்க்கு 46 வரும் என்று கணிக்கிறேன். இதுக்கு ரேட்டிங் வந்து 4/5. தேங்க்யூ.